ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேயர் தான் அண்டர்வேர் மாடல்னு இப்போ ஜோக்கு தெரிஞ்சிடுச்சுல. ஸோ உடனே இவனும் வந்து நான் ஏதோ சின்ன வயசில் எடுத்தேன், பட் ஆனால் அது ஒரு பிக்கை தான் எடுத்தேன், அதுக்கே இவங்க என்ன இன்னும் ஞாபகம் வச்சுருக்காங்க என்ன அப்படின்லாம் சொல்லிட்டு இவன் கேட்கும்போது அவளும் வந்து நீங்கள் அந்த ஒரு மாடல் தான் வந்து பயங்கர ஹிட்டு. ஸோ கம்பெனி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க உங்கள் போஸ்டர், வரும்போதும் போகும்போதும் எல்லோரும் பார்க்குறதுனால தான் உங்கள் ஃபேஸை வந்து யாரும் மறக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே, இது ஊர்க்காரங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஸோ நீ எதுவும் பரப்பிட மாட்டேங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க அப்படின்லாம் இவளும் சொல்லிவிடுவா. பார்த்தா அங்கே நம்ம ஜியானோ வந்துடுவான். என்ன பேசுகிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சீக்ரெட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இவனும் பார்த்துட்டு என்ன இது சீக்ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பானே. பார்த்தா ஜியான் பார்க்குறத வந்து மேயர் பார்த்துட்டு ஐயோ அவன் வேறு பார்க்குறான், ஸோ கொஞ்சம் அவன்கிட்ட எதுவும் வளராமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவளும் இல்லை கவலையே படாதீங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, நானும் இவன் வேறு யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன், இது சீக்ரெட்டாகவே இருக்கும்னு சொல்லிட்டு இவளும் நீங்கள் ஓகே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அமுச்சு விட்ருவா. பார்த்தா ஜியான் வந்துட்டு உன்னை நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த மேயர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காதுன்னு, நீ என்ன அவன் கூடயே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயமாக டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடறான். ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, எதுவும் சீக்ரெட்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவ்வளோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது, விடு பரவாயில்ல, மேயரும் வந்து இப்போ இது ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு, உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து அதை வச்சு சமைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அவன் எடுத்துகிட்டு வந்ததை வச்சுலாம் நான் சமைக்க மாட்டேன், அப்படிலாம் ஒரு டிஷ்ஷும் எனக்கு தேவையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனும் பேசிட்டு கோவமாக உள்ள போயிடுவான். இந்த பக்கம் பார்த்தா ஜீவானா ஐயோ இவன் தான் நம்மளுக்கு லாஸ்ட் ஆப்ஷனாக இருந்தான், இவன் கூட என்ன ஒரு பொண்ணு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஐயோ கிடைச்ச சான்ஸை மிஸ் ஆகிடும் போலியேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் அப்படியே யோசிச்சிட்டே உட்காந்துட்ருக்கா. அந்த பக்கம் பார்த்தா மேனேஜரும் அவங்க டீம் மெம்பர்ஸும் வந்து நாங்கள் பயங்கரமாக இன்றைக்கி என்ஜாய் பண்ணுவோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. ஸோ சானும் வந்து சரி ஓகே நான் இவங்களை ரெசார்ட்டில் ட்ராப் பண்ணிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சானும் கிளம்பிடுவான். இவளுமா நீ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணடா, ரொம்ப தேங்க்ஸ், நீ இல்லைனா இன்றைக்கி எப்படி அசிங்கப்பட்டிருப்பேன்னு எனக்கே தெரிலன்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போயிட்டு எல்லா டேபிள்ஸும் க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ உடனே இவளும் வந்து ஆமாம் இருக்கிற அபலான்ஸ்லாம் வந்து நீ என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கே கொடுத்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோன்னு இல்லை அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, அவள் எப்போ வருவான்னு கூட எனக்கு தெரியாது, ஸோ வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அதுக்கு அவளும் வந்து மேயர் எடுத்துகிட்டு வந்ததில்ல நிறைய ஆம்புலன்ஸ் இருக்குது, நீ வேணால் அதை வச்சு சமாளிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்வாள். சரி ஓகே அதெல்லாம் நம்ம பில் பண்ணி இப்போ சாப்பிட்லாமா, கொஞ்சம் சரக்கும் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே இவனும் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு, நீ இந்த குளிரில் போய் இப்படியா ட்ரெஸ் பண்ணுவேன், அப்புறம் உனக்கு தான் கோல்டு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த ஜிப்பெல்லாம் போட்டு விடுவான். போயிட்டு ஒழுங்காக நல்லா திக்காக இருக்கிற ஜாக்கெட்டாக போடு, நீ போய் ரெடியாகு, நான் உனக்காக வந்து நல்லா கிரில் பண்ண ஆம்புலன்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், சரக்கு பாட்டிலும் எடுத்துகிட்டு வரும்போது அப்படின்னு சொல்லுவானே. இவளும் போயிட்டு திக்காக இருக்க ட்ரெஸ் போடுவான்னு பார்த்தா நல்லா டேட்டிங் போகிற மாதிரி நல்லா கிளாமராக ஒரு லைட் ரெட்டில் போட்டுன்னு இருப்பாள். சரி ஓகே கொஞ்சம் நகையும் மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு செயினும் போடுவாள் கிளாமராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இவனும் வந்து பாட்டில் மறந்துட்டு வந்துடுவா. சரி ஓகே நீ எங்கே பாட்டில் எடுத்துகிட்டு வர தானே போனேன், ஒயின் பாட்டில் கொண்டு வா, இன்றைக்கி நைட் நம்ம ஒயின் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இவளும் வந்து சரி ஓகே நான் ஒயின் கொண்டு வரேன், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிங்கன்னா நான் போயிட்டு கிரில் ரெடி பண்ணுறேன், அதே சமயம் கொஞ்சம் இதில் ஏதோ ஒன்று குறையுது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்லுவான். பார்த்தா அதுக்கு கேண்டில் தான் குறையும். ஸோ இவனும் இன்றைக்கி நைட்டு கேண்டில் லைட் டின்னராகவே பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டில் ரெடி பண்ண போயிடுவான் இவனும். ஸோ அவளும் போயிட்டு பாட்டில்லாம் பார்த்துட்டு இருப்பாள் எந்த பாட்டில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே கண்ணாடியில் பார்த்துட்டு நீ என்ன செம்ம கிளாமராக இருக்கும்னு சொல்லிட்டு இவளே ஒரு மாதிரி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே இவளே வந்து இன்றைக்கி டேட்லாம் பண்ணல, நீ ஜஸ்ட்டு டின்னர் தான் சாப்பிட்ற, அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாட்டில் எடுத்துகிட்டு வருவாள். இங்கே இவனும் வந்து கேண்டில் எடுத்து வச்சுட்டு சரி ஓகே இன்றைக்கி இப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த டேபிள், ஸோ இன்றைக்கி நைட்டு நல்லா சரக்கு அடிக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானே. பார்த்தா பின்னாடி யாரோ வராமல் இருக்கும். வராதுன்னு பார்த்தா நம்ம ஜீவானை பார்த்தோன்னே இவனுக்கு சொல்லவா வேணும், அப்படியே போதையில் மாறிடுறான், அவன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ஸோ அவளும் உனக்காக தான் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போயிட்டு டேபிளில் உட்கார வச்சுருவான். இவளாக ஆசையாக ஓடி வருவான் ஒயின் பாட்டிலை தூக்கிட்டு, நம்ம இன்றைக்கி ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்கே ஜீவான் உட்காந்துட்டு இருப்பா. ஜீவானை பார்த்தோன்னே யாரா இவ தான் ஒரு வேளை இவனோட கேர்ள் ஃப்ரெண்டோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார இடத்துல இவ உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி பார்த்துட்டு இருக்கும். இந்த பக்கம் ஜீவானா ஆமாம் இத்தனையும் நீயாடா சமைச்ச, எப்படி சமைச்ச அப்படின்லாம் கேட்டோம்னே ஆமாம் சமைக்கிறதுக்கு வேறு யார் இருக்கா, உனக்காக நான் தான் என் கையால் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ண, உனக்கு அபலான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப அளந்து அப்படியே கொட்டிக்கிட்டே இருப்பான் பொய்யெல்லாம். இவளுமா வந்து உட்காந்துருவா இவளும் கூட சேர்ந்து. ஸோ இவன் சொல்கிற பொய்யெல்லாம் கேட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். இவனுமா வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சமாளிச்சுட்டு அவளை எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண முடியுமோ அந்தந்த வார்த்தையெல்லாம் சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருப்பான். அவளா சிம்பிளாக ஆமாம் நீ ஏதோ ஒரு பையன் கூட தானே ஒர்க் பண்ணுறேன், இவன் என்ன பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இல்லை அவன் சான் அவனும் தான்
தான் இங்கே இருக்கான், இவளும் தான் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே இவளும் ஜோவும் பார்த்துட்டு, ஆமாம் நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே, நீ தானே அந்த ரெசார்ட்டில் காஃபி ஓட்டிட்டு துடைக்காமல் போனவ அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவா. இல்லை நான் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தேன், ஒர்க் டென்ஷனில், ஸோ அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டு போயிட்டேன், இது எப்போவுமே யூஸ்வலாக நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இருந்தாலும் நீ தொடச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இவளும் ஒரு மாதிரி பேசிடுவாளே ஆஷா. அதுக்கு ஜீவானும், ஆமாம் உன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கல போலியே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜியான் கிட்ட போட்டு கொடுத்துருவா. போட்டு கொடுத்தோன்னே, ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளையும் அப்படியே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவன். சரி ஓகே இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜீவானும் கேட்பாள். இல்லை இல்லை அது ஒரு கர்ட்டசி தானே, சும்மா தொடச்சிட்டு போயிருக்கலாமே, இல்லை நான் துடைக்கிறேன் எனக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே இந்த கான்வர்சேஷன் போதும் கொஞ்சம் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜீவானும் வந்து உள்ளே பூந்து அப்படியே குட்டை குழப்ப ஆரம்பிச்சிருவான். உன் ஃப்ரெண்டுக்கு என்ன என்னை சுத்தமாக பிடிக்கலையே நான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாள். இவனும் வந்து ஒரு பாயிண்டில் டென்ஷன் ஆகிட்டு, சரி ஓகே ஓகே நாங்கள் 2 பேரும் இங்கே சாப்பிட்றோம், நீ கிளம்பு போதும், எங்கள் பிளேட்டெல்லாம் நானே எடுத்து வச்சுக்கிறேன், உன் ஹெல்ப் எதுவும் வேணாம், நீ லேட் ஆகுது நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவளை துரத்தி விட்ருவாளே. சரி ஓகே எனக்கு லேட் ஆகுதா நான் கிளம்பணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் நக்கலாக கேட்டுட்டு, சரி ஓகே நீங்களே என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி முறைச்சிட்டு இவ பாட்டு ஏஞ்சி போயிடுவா. இவ போகிறத பார்த்தவொடனே ஜீவானுக்கா ஒரு மாதிரியாகிடும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டாப்பிக்கை மாற்றலாம்னு சொல்லிட்டு இவளே வந்து, ஆமாம் நீ இங்கே தான் ஸ்டே பண்ணுறியா செகண்ட் ஃப்ளோரில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. ஆமாம்மா நான் இங்கே தான் ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ட்ரெஸ் ரொம்ப தின்னாக இருக்குது, ஸோ உனக்கு குளிர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, நான் போய் பிளாங்கெட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே அங்கேருந்து ஓடிடுவான். உள்ளே போய் பார்த்தா இவளா செம்ம டென்ஷனில் நின்றுட்டுருப்பா. ஏன்டா எவ்வளோ தைரியம் தான் வால் முன்னாடி என்ன கலாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த செயின் வேறு அப்படின்னு சொல்லிட்டு செயின் வேறு அறுத்து தூக்கி எறிஞ்சிருவா. ஆனால் இவன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கும்போது இவன் கூலாக அப்படியே உள்ள டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவான். பெட்ஷீட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோமா பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு, ஏன்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஆமாம் யாரெல்லாம் வந்திருக்கா ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ வேறு ஷெல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தியா, அந்த ஷெல்ஸ் எல்லாம் எங்கே நான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதெல்லாம் நான் வித்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டு உள்ளே போவா, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எங்கே போகிறேன் நீ எங்கே உள்ளே போய் தூங்க போகிற, நீ கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளில போய் ரவுண்ட்ஸ் போ, இல்லை ஜாக்கிங் போ, இல்லை வெளில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் பாரு அங்கே போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி, நீ இங்கே தங்கினா அவள் என்னையும் சேர்த்து தானே தப்பாக நினைப்பா அப்படின்னு சொன்னோடனே, டேய் இந்த டைமில் நான் எங்கடா போகிறது, வெளில இருட்டாக இருக்குது குளிரோண்டா அப்படின்னு சொன்னோடனே, நீ வேணா உன்னோட ஜாக்கெட் எடுத்து மாட்டிட்டு நீ வேணா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே. உனக்கு நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்காக இது கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே இவளுக்கும் சரி டச்சிங்காக போயிடும். சரி பிளாங்கெட்னா கூட நான் போயிட்டு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லுவானே. இது அவளுக்காக அவளுக்கு குளிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே ஒரு மாதிரி பேசிடுவான். நீ உன்னோட ஜாக்கெட்டை மாட்டிட்டு போ அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு என்னடா அதை பற்றி கவலை, நான் இப்படியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் மூஞ்சல் அடைச்ச மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டு வெளில போக ஆரம்பிச்சிருவா. இந்த சைடு பார்த்தா அந்த பெருசுங்கெல்லாம் உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அவங்க மேயர் வேற மாட்டிப்பான். போதையில் எல்லாரும் இவனை வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. எங்கே மேயர் நீங்கள் டேட்டிங்லாம் போலியா, லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்கள மாற்றி மாற்றி கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்களே. ஓகே இவங்க பயங்கர போதையில் இருக்காங்க, நம்ம டீசெண்டாக கிளம்பிடலான்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புவானே. பார்த்தா அந்த கேங்கில் இருக்க ஒரு ஆண்டி வந்து, ஆமாம் அது புதுசாக வந்த பொண்ணு தானே, அவள் எங்கே பிரிட்ஜ் மேலே தனியாக நடந்து போயிட்டு இருக்கா, பார்த்தா போதையில் இருக்க மாதிரி இருக்குது, கையில் வர பாட்டில்லாம் வச்சுருக்கா, இவள் அப்படியே குடிச்சிட்டு அங்கே போய் கடலில் விழுந்து இறந்துட போகிறாங்க, நிறைய டூரிஸ்ட் வந்து அந்த மாதிரி தானே செத்து போயிடுறாங்க, ஸோ அவகிட்ட போயிட்டு யாராவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள 3 பேரும் அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களே. சரி யார் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே மேயரை தான் பார்ப்பாங்க. மேயரை பார்த்தோன்னே மேயரும், நான் தான் சொல்லணுமா இதையும், எனக்கு வேறு வேலையே இல்லையாடா, நானும் வீடு வாசல்னு போய் சேரணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணால் இவளை காட்டுறாங்க. ஸோ இவ்வளோமா குளூரில் நடுங்கிட்டு இருக்கா, அப்படியே அந்த சில்னஸ்லேயும் வந்து கூலிங் பீரை தான் அடிச்சுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா மெசேஜ் மேலே மெசேஜ் ஜியான் கிட்டேருந்து, நீ ரொம்ப தூரம் போகாத, குளிர்ச்சுன்னா ஜாக்கிங் போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பான். ஏன்டா உனக்கு என்ன இப்போ தான் அக்கறை பொத்துட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை திருப்பி வச்சுட்டு இவ பாட்டு அந்த சில் பீரை அடிக்க ஆரம்பிச்சிருவா. ஐயோ குளிர் வேறு தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பினே இருப்பாளே. பார்த்தா மேயர் வந்துடுவான். நீ என்ன இங்கே குடிச்சிட்டு பாட்டிலாம் இங்கே போட்டு குப்பை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக பேச ஆரம்பிச்சிருவான். நான் குப்பைலாம் போடல, குடிச்சிட்டு தான் இருக்கேன், இங்கே ஏன் இங்கே தனியாக கூட இந்த ஊரில் குடிக்கக்கூடாதா என்ன, அதுவே குத்தமா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டவுடனே, இல்லை இங்கே நிறைய பேர் வந்து செத்துடுறாங்க, ஸோ யார் கூடியாவது குடி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த அங்கிள் ஆண்டி கேங்கில் போய் இவளை கோத்து விட்ருவான். இவளுமா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாள். அந்த ஆண்டியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ எங்களோடய சேர்ந்து கூடிய, அப்போ தான் நமக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஊற்றி கொடுப்பாங்களே. பார்த்தா ஒரே கல்ப்பில் அடிக்க ஆரம்பிச்சிருவா. இதை பார்த்துட்டு, நீ ஃபஸ்ட் டைம் குடிக்கிற மாதிரிலாம் தெரியலையே, பயங்கரமான மொடா குடியாக இருப்ப போலையே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாம் நான் ஆல்ரெடி இதெல்லாம் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லுவாளே. எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகிடும். பார்த்தா க்யூட்டாக இருக்கேன், ஆனால் இந்த மாதிரி வரலாம் பார்ப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஜியானா உட்காந்து இவளுக்கு மெசேஜ்
மேலே மெசேஜ் அடிச்சுக்கிட்டே இருப்பான், ரிப்ளையே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவானா பாட்டு ஏதோ பேசிக்கிட்டே இருப்பான். ஆனால் அதெல்லாம் கவனிக்காமல் இவன் பாட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்துட்டு ஜீவானும், ஆமாம் நீ என்ன ஏதாவது இம்பார்ட்டன்ட் காலுக்காக வெயிட் பண்ணுறியா என்ன, நான் பேசுகிறதே கவனிக்க மாட்டேறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இவ ஜோ வந்து வீட்டுக்கு போயிட்டாலா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலையாக இருக்குது, அதுதான் அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே. உடனே அதுக்கு அவ்வளோ வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுவா. அவள் என்ன வீட்டுக்கு தானே போகிறா, வீட்டில் என்ன சேஃபாக தானே இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இவனும் வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் மேலே கொஞ்சம் எனக்கு கேர் அதிகம், ஸோ அதனால தான், அவள் வேறு பொண்ணு இல்லை தனியாக இந்த டைமில் வேறு வீட்டுக்கு போகிறா, ஸோ அதுதான் வீட்டுக்கு போயிட்டாலா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்லாம் சொல்லுவானே. சரி ஓகே நீ சாப்பிட்டேன்னா கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. அதுக்கு அவளும் வந்து இல்லை இன்னும் ஒயின் குடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பாட்டில் எடுக்க பார்ப்பாளே. இவனும் வந்து இல்லை டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே டிரைவர்ஸ்லாம் வரமாட்டாங்க ஸோ இந்த ஐலாண்டில், ஸோ சீக்கிரமாகவே நீ கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து அப்படியே கேப் டிரைவருக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவனும் என்ன இவன் அவாய்ட் பண்ணுறான் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பான். ஸோ அவனும் வந்து டக்குன்னு இரு நான் கேபுக்கு யாராவது அவைலபிள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவானே. பார்த்தா அந்த சைடு அந்த புரோக்கர் அங்கிள் தான் எடுப்பார். இதை பார்த்துட்டு ஜோவும், நீங்கள் பார்க்காத வேலைன்னு ஒன்று இல்லவே இல்லை போல், எல்லா வேலையும் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் டிரைவர்ஸ் என்கிட்ட இருக்காங்க, ஸோ அவங்கள தான் நான் பார்ட் டைமாக அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் டிரைவருக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவார். உடனே நம்ம மேயரும் வந்து, ஆமாம் உன்னோட கெஸ்ட்லாம் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லை என்னோட ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, ஸோ அவங்க 2 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே சோகமாக உட்காந்துருப்பா. அந்த சைடு பார்த்தா இவளை கிளப்பி விட்றதுலே நம்ம ஜான் வந்து குறிக்கோளாக இருக்கான். சரி ஓகே ரீச் ஆகிட்டு நீ கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தெருவாக நம்ம ஜோவை தேட அலைய ஆரம்பிச்சிருவான். பார்த்தா நாயெல்லாம் இவனை பார்த்து குலைக்க ஆரம்பிக்கும். இவனுக்காக சம்மாலில் விட்டுரும். சரி இவனும் தெருவாக போய் தேடி பார்ப்பான், எங்கேயுமே இருக்க மாட்டான். கடைசியாக பார்த்தா மேயரோட உட்காந்து குடிக்கிறத வேற பார்த்துருவான் இவன். அடிப்பாவி உன்னை நான் சந்தா தெருவா தேடினா நீங்கள் உட்காந்து அவங்க கூட ஜாலியாக சரக்கு அடிச்சுன்னு இருக்கியா, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கால் பண்ணுவானே. ஆமாம் மேடம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு, நானா இந்த வில்லேஜஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கேன், இப்போ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கேட்போம். ஓ வில்லேஜஸா, யார் இது அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு என்னடா அதை பற்றி சொல்லு, என்ன கால் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஆஷா கேட்பாள். இல்லை நான் உன்னை கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன், அதுதான் எங்கன்னு சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. அவளும் இல்லை ஒன்றும் நீ வர தேவையில்ல நானே வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாச்சா. இவன் வேறு நான் இவளுக்காக போய் அக்கறைப்பட்டம் பேர் அப்படின்னு சொல்லிட்டு போவானே. பார்த்தா கல் தடைக்கி அப்படி கீழே விழுந்துருவான். உடனே அந்த கல்லை தூக்கி என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு தண்ணி மேலேயே போடுவானே. பார்த்தா அவங்கெல்லாம் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவனுமா ஐயோ பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊந்து வச்சுட்டு ஓடிடுவான் அந்த இடத்துல. ஆனால் நம்ம ஜோவா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான், இவன் அந்த ஜியான் ஃப்ராடு தான், இவன் இங்கேயும் வந்துட்டு தான் வேவ் பார்க்க தான் என்னை கால் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மேயர்கிட்ட, இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாள். எங்கே போகிற உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவான் இவன் வேறு. ஆமாம் என்ன ஆச்சுன்னு கேட்டவன், ஆமாம் அவனுக்காக போன்னு சொல்லிட்டு வெளில துரத்துனானே, இப்போ அவன் கூப்பிட்டோன்னே ஏன் போகிற, உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போ அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சரக்கு அடிச்சுட்டு போவாள். இவன் வரதை பார்த்த உடனே டக்குன்னு அப்படியே உட்காந்து மேக்கப் போடுற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே ஜோவும் உள்ளே வந்துட்டு, என்னடா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். ஆமாம் என்னம்மா குடிச்சிலாம் முடிச்சிட்டியா வில்லேஜர்ஸ் கூட, யார் அந்த வில்லேஜர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, இது மேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓ மேயர் கூட பேசாதன்னு சொன்னால் அவன் கூட தான் உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவனை முறைக்க ஆரம்பிச்சிருவான். ஆமாம் நீ ஏன் இந்த வில்லேஜர்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, நீ வேறு இது வரைக்கும் ஒரு மீட்டிங் கூட அட்டன் பண்ணதே இல்லையாமே, மேயர் சொன்னார் வெறும் ஃபைன் மட்டும் தான் நீ இது வரைக்கும் கட்டியிருக்கியாமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவங்க 2 பேரும் பேசுனதெல்லாம் வச்சு இவனுக்காக செம்ம டென்ஷன் ஆகிடும். ஏன்டி நீ அவன் கூட சேர்ந்து குடிக்கிறன்ற பேரில் என்னை பற்றி தான் தப்பாக காசிப் பேசியிருக்கியா நீ, உங்களுக்கு பேசுறதுக்கு வேறு டாபிக் இல்லைனா என்ன தான் பற்றி அசிங்கமாக பேசுவேன், நீ யார் கூட பேசு எப்படி வேணாலும் பேசிக்கோ எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் ஸ்க்ரீனை மூடிட்டு தூங்கலான்னு போயிடுவான். பார்த்தா மூஞ்சில் மாஸ்கை மாட்டிட்டு இவன் பாட்டு கம்முன்னு படுத்துட்டு இருப்பானே. அவளுக்காக பாவமாக போயிடும். அச்சோ நம்மளால இவன் ஹர்ட் ஆகிட்டானேன்னு சொல்லிட்டு சரி ஓகேடா கோச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ உள்ளே எட்டி பார்ப்பாளே. பார்த்தா அந்த கோட் இருக்கும். இவளுக்கு ஆல்ரெடி தான் தெரியுமா, இருந்தாலும் தெரியாத மாதிரி, ஆமாம் அந்த லேக்காண்ட கள்ள தூக்கி போட்ட ஒரு ஃப்ராடு ஒருத்தன் இருந்தான், அது நீயா அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்லை நான்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாள். இவளுக்கு உடனே தும்பல் வர ஆரம்பிச்சிடும். விடாமல் வேற தும்பிக்கிட்டே இருப்பாளாம். உடனே இவனுக்கு என்ன இவ ஒரே தும்பிக்கிட்டே இருக்கா, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்காக ரொம்ப கேரிங்கான பர்சனில் இவன் பட்டுன்னு ஏஞ்சி சரி ஓகே நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்லுவானே. அவனும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவா. பார்த்தா டேபிள் மேலே ஹெர்பல் டீ போட்டு வச்சுருப்பான். என்னடா இது அப்படின்னு கேட்டோம். இல்லை ஹெர்பல் டீ தான், நீ வேற கோல்டு பிடிச்சிட்டு இருக்கு, வெளிலலாம் போய் பனியில் சுற்றிட்டு வந்தல, ஸோ ஒழுங்காக குடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே குடிச்சிட்டு இருப்பாள். உடனே இவனுக்காக மனசு கேட்காம சரி ஓகே இதுக்கப்புறம் ரொம்பலாம் குடிக்காத, நீ குடிக்கிற பழக்கம்லாம் ரொம்ப கெடுதல் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவான். இவளுமா இல்லை நான் ரொம்பலாம் குடிக்கல, சும்மா ஏதோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் தான் கொஞ்சோண்டு குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே பேசி சமாளிச்சிருவா. சரி கோவம்லாம் போயிடுச்சு போல அப்படின்னு. உடனே அவனும் ஸ்க்ரீனை திறந்துட்டு, நீ பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் கூட பழகணும்னு நினைக்கிறேன், அவன் ஒரு ஜஸ்ட்டு மேயர் தான், ஒன்றும் ரொம்ப கவர்னர்லாம் கிடையாது
கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவர் தான் நெக்ஸ்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு இந்த வில்லேஜர்ஸ்லாம் சொன்னாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாள். வில்லேஜர்ஸ்லாம் அவனை பையன் மாரி பார்க்குறாங்க. ஸோ நீ அவன் கூட க்ளோஸாக இருந்தனா உன்னை மருமகன் நினச்சி பேச ஆரம்பித்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. உனக்கு ஓகேவா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். சரி ஓகே, இதுக்கப்புறம் நான் ஒழுங்காக இரு, இதுக்கப்புறம் உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ, தேவையில்லாமல் அதிகமாக குடிக்காத, அவங்க கூட சேர்ந்து சுற்றாத, ஒழுங்காக இந்த வில்லேஜஸ் வேறு வயசானவங்க மாற்றி மாற்றி கோத்து விட்டு கடைசியில் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு தூக்கம் வருது நான் தூங்குறேன், நீயும் குடிச்சிட்டு ஒழுங்காக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை குட் நைட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்கும் அவன் சிஸ்டரும் உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஜங்கா, ஆமாம் நீ என்ன அந்த ஜியானுக்கு காசு தரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே, ஏய் நீ வேறடா, எனக்கே காசு பத்த மாட்டுது, இல்லை வேற நான் எப்படி அவனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே சொல்லிட்டு இருப்பாள். ஆமாம்மா நீ தான் அந்த கோல்ஃப் பிளேயரோட சுற்றிட்டு இருக்கியா, அப்புறம் எங்கேருந்து உனக்கு காசு பத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரியே சொல்லுவான். ஏய் ஆமாம் அவனை எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ எங்கே பார்த்தாலும் அவனா மாதிரியே இருக்குது, ஸோ அதனால தான் அவன் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். உடனே இவனுக்கும் வந்து அந்த டைவர் அவங்கள பற்றின ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சிடும். இவனுக்கும் எங்கே போனாலும் அவங்களோட ஞாபகம் வரா மாதிரியே இருக்கும். ஸோ மீட்டிங்கில் இருக்கும் போதும் சரி, ஏதோ குழந்த மாதிரி அப்படியே பூலில் அவங்க இருக்கிற மாதிரியும் அதில் தண்ணியில் விளையாடிட்டு இருக்க மாதிரியெல்லாம் இவன் பாட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ இவனுக்கும் ஓகே அந்த கஷ்டம் எனக்கும் தெரியும்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லுவான். என்னதுடா நீயும் ஏதாவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். இல்லை நான்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறேன், பட் இருந்தாலும் அதை வில் பவர் மூலமாக ஓவர் கம் பண்ணலாம், நீ தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவனும் சொல்லிட்டு இருப்பான். சரி ஓகே, இவன் ஜியான் விஷயத்தில் நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க, கொஞ்சம் அவன் பிரதர் தானே, கொஞ்சம் அவனுக்கு பெட்ரோலுக்கு வேறு காசு கொடுன்னு என்னையே கேட்டுட்ருக்கான், ஸோ நீ கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானே. இங்கே கட் பண்ணால் அவனோட அசிஸ்டண்ட் வந்து எலக்ட்ரிக் கார் எடுத்துகிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுப்பான். இதுக்கப்புறம் நீங்கள் கேஸுக்காக காசுக்காக யார்கிட்டையும் கேட்க வேணாம், ஸோ உங்கள் அண்ணன் தான் இதை கொடுத்தாருன்னு சொல்லுவானே. ஆமாம் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்க பார்ப்பானே. உடனே இவளா பயங்கர டென்ஷன் அடி, ஏன்டா இந்த கார் தான் சூப்பராக இருக்குல்ல, இதுக்கும் பெட்ரோல் காசுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகாமனா இருக்கும், நீ ஒழுங்காக இந்த எலக்ட்ரிக் காரே எடுத்துக்கோ, இது நம்மளோட பிஸ்னஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, நிறைய கிலோமீட்டர்ஸ் வேறு ஓடும், பாரு இது எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக காருக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறப்பாளே. சரி ஓகே உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காரு, அந்த காரை விட இதுதான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி ஓகே நான் இதே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரை எடுத்துப்பான். உடனே அவன் பிஏவும் போயிட்டு அவங்ககிட்ட பட்டுன்னு போட்டு கொடுத்துருவான். அவங்க தம்பி வாங்கிக்க மாட்டாருன்னு நினச்சேன், பட் ஆனால் அந்த லேடி சொல்கிறத கேட்டவுடனே பட்டுன்னு ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவானே. இவனும் வந்து பொண்ணு பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இன்னும் உருப்பட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து நீங்கள் கேட்ட அந்த டைவர்ஸோட லிஸ்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுப்பானே. சரி ஓகே நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைவரோட பேர் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிக்கிட்டே இருப்பான். பார்த்தா அவங்க பேர் கிம்மு. அவங்க ஃபோன் நம்பரையும் எடுத்துருவான். எடுத்துகிட்டு அவங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவானே. பார்த்தா இங்கே இவங்களாம் அந்த டைவிங் ஸ்கூலில் வந்து நிறைய அப்ளிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்களும் உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து கால் பண்ணுறோம். ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே. ஆமாம் நீங்கள் காப்பாற்றுனீங்களா அந்த பிளாக் ஹோல், அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிகிட்டு இருப்பான். உங்களுக்கு வந்து நான் ஒரு நன்றி கடன் செலுத்தணும்னு நினைக்கிறேன், ஸோ உங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னே, எனக்கு ஏதோ நீ பண்ண தேவையில்ல, நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், சரி ஃபோனை வைனின்னு சொல்லிட்டு பட்டுன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆமாம் இவன் என்ன என்னை மதிக்கவே மாட்றா கொஞ்சம் கூட, நான் எவ்வளோ பெரிய ஆள், இவன் என்ன இவ்வளோ அசால்ட்டாக என்னை ஹேண்டில் பண்ணுறா, இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 மில்லியனுக்கான செக் எடுத்துகிட்டு இவன் பாட்டு கிளம்பிடுவான் ஜூஜோ ஐலாண்டுக்கு. அவங்கள பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் டைவிங் ஸ்கூலுக்கு போயிடுவானே. பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்கும். எல்லாரையும் தள்ளி விட்டு இவன் பாட்டு ஃப்ரண்ட்டில் வருவான். உடனே அந்த அங்கிளும் வந்து இத்தனை பேர் இருக்காங்க, நீ பாட்டு ஃப்ரண்ட்டில் வர அப்படின்னு சொல்லிட்டு போய் லைன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். நான் ஒன்றும் இங்கே சேரெல்லாம் வரல, இதோ இந்த லேடியை பார்த்து பேசிட்டு போகணும் தான் வந்தேன், ஸோ நான் உங்கள்கிட்ட பேசியே தீரணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூடுவானே. நான் வேலையாக இருக்கேன், பிஸியாக இருக்குது, பார்த்தா தெரியலையே அவங்க கண்ணில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன உனக்கு பிரேக் தானே, நான் வேணால் மேயர்கிட்ட பேசணுமா இல்லை கவர்னர்கிட்ட பேசுமா சொல்லு, நான் உனக்கு பிரேக் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருவான். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் அப்படியே பார்த்துட்டு இருப்பார். சரி ஓகே இப்போ எதுக்கு இவ்வளோ சீன் போடுற, உனக்கு என்ன இப்போ பேசின அவ்வளோதானே, கவர்னருக்கு நானே டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன் நான் பிரேக் போகிறேன்னு சொல்லிட்டு, நீ ஒன்றே இங்கே உன் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஒன்றும் காட்ட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனே அப்படியே கூப்பிட்டு போயிடுவாங்க. அவனுமா நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஸோ அதனால தான் எங்கே பார்த்தாலும் நீயாவே எனக்கு தெரியுற, இந்த இல்யூஷன் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது, ஸோ நான் இந்த கடனை தீக்கணும்னு நினைக்கிறேன், இந்த 100 மில்லியன் செக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவானே. அவங்களும் வந்து சரி ஓகே இதை நான் வாங்கிட்டா உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் இதோட நான் எல்லாத்தையும் முடிக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி ஓகே இப்பயே எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு செக்கை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. இவனுமா அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டே இருப்பான்ப்பா எல்லாமே முடிஞ்சுது, சரி ஓகே இதுக்கப்புறம் இவளை பற்றின ஞாபகமே நம்மளுக்கு வராது, எங்கே பார்த்தாலும் இவள் தெரியவே மாட்டா, ஸோ கிளம்பலான்னு சொல்லிட்டு நம்ம கெத்தும் இதுக்கப்புறம் குறையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனை கிளம்ப பார்ப்பானே. பார்த்தா அவனோட சிஸ்டர் சொன்னதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். என்னடா கௌரவம், என்னடா கெத்து, நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து நம்மளுக்கு பிடிச்சிடுச்சுன்னா எங்கே பார்த்தாலும் அவங்க தான் தெரிவாங்க, ஸோ அவங்கள மிஸ் பண்ணக்கூடாது, போயிட்டு அவங்கக்கிட்ட
பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிஸ்டர் சொன்னதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வரும். சரி இருந்தாலும் அரை மனசோட சரி ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக பார்ப்பானே. ஆனால் இவன் மனசா அதுக்கு இடமே கொடுக்காது. திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருப்பான். சரி ஓகே இதுக்கு மேலெலாம் கௌரவம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்மளே கோதாவில் இறங்கிட வேண்டியது தான். நம்ம சிஸ்டர் சொன்னதும் கரெக்டு தான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கவங்கள பட்டுன்னு இழுத்து பிடிப்பானே. பிடிச்சிட்டு ஆமாம் இப்போ தான் நீ எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னேன், திருப்பி ஏன் என்னை பிடிச்சி இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டியும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ என்ன தான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவனும் வந்து இல்லை எனக்கு உங்க கூட லஞ்ச் சாப்பிடணும் போல இருக்குது, நானே வாங்கி தரேன், என் கூட லஞ்ச் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. இவங்களும் அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய்.